ஆண்டவர் சந்திப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே முதல் நாள்ல உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உடைய மகிமையுள்ள பிரசனத்தை தேவன் அனுப்பி தருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்றபடி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள். காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள். உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அவருடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டவர், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள். யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார்
சிங்காசனமும் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாக ஒரு திரளான கூட்டம், ஆமேன், ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. யார் இவர்கள் என்று கேட்டால், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், உயர்விலும் தாழ்விலும் ஊக்கமாய் ஜெபித்தவர்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி தான் இவர்கள் கண்ணீரை அவர் துடைத்தார், அழைத்து சென்றார் இன்ப ஊற்றுக்கே, அள்ளி பருக இயேசுதாமே என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம், அங்கே திரளான கூட்டம் பரலோகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும். அந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் நிறுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் அல்ல, இயேசுவுக்காய் வாழ்கிறவர்கள் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான நாளை நினைத்து நாம் சேர்ந்து பாடலாம் கொஞ்சம் ஸ்பீடா. ஆட்டுக்குட்டி தான் இவர் தண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே என்று சொல்லி நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆட்டுக்குட்டி தான் இவர் தண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே, அள்ளி பருக இயேசுதாமே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற மகிமைகளுக்காக, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை உயர்த்துவீராக, எங்களை உயர்த்துங்க அப்பா. உம்முடைய பலத்த கைக்குள் நாங்கள் அடங்கி இருக்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வணைந்து கொள்ளுவீராக. எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு முன்பதாய் நிற்க தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah.
எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, புதிய மாதத்துக்காய் நன்றி, புதிய நாளுக்காய் நன்றி அப்பா. புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும், ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தை நடத்த வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபாகரனே, உம்மை ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபையோடு, குடும்பத்தோடு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் இம்மானுவேலராய் நீர் எங்கள் மத்தியிலே அப்பா நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர வீறுப்பா ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர வீறுப்பா ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை எனக்குரிய பங்கும் நீர்தான் ஆண்டவரே. எப்போதும் ஓடு நான் இருக்கிறேன். உடைய வலது கரத்தினால் நீர் என்னை தாங்கி நடத்துகிறேன். உமக்கே எங்கள் ஆராதனை. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே தேவையெல்லாம் நீதானே.
தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. நீரே எங்கள் ஆசைகள் தேவை அப்பா. உமது விருப்பம் போல் நீர் எங்களை நடத்துகிறேன். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். போகிற பாதை கடினமாயிருந்தாலும் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நட்சத்திரங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது போல எவ்வளவு ஆண்டவருக்காய் நாம் காரியங்களை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு நாளும் ஆண்டவர் அந்த காரியங்களை மறந்து போக மனிதனே அல்ல, அவைகளை ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் நடத்துகிறேன், முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வேன். உமது விருப்பம் நடத்துகிறேன், முடிவிலே மகிமை சேர்த்துக் கொள்வேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானப்பா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானப்பா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதான், என் தேவையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே. ஆண்டவரே, நீரே என்னுடைய ஆசை அப்பா, என்னுடைய தேவையும் நீர்தான் ஆண்டவரே. உம்மையே நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். உங்க விருப்பம் போல என்னை நீ நடத்தும் ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி எங்களை நீ நடத்துவீராக. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இதய கண்மலையே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வீரா. காலை நேரத்தினுடைய பிரசனத்தை நாங்கள் உணர எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் மாதத்தில் நிறைய தேவைகள் நமக்கு இருக்கலாம். நான் எல்லா தேவைகளை பார்க்கலும் ஆண்டவர் தான் நம்முடைய முதல் தேவை. அல்லேலூயா. அவர் வந்தால் போதும், எல்லாம் மாறிவிடும். சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. மீகா 5ஆம் அதிகாரம் 1078ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம திருவிருந்து ஆராதனை ரொம்ப முக்கியமானது. ஆமென். ரொம்ப நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் நமக்காக செய்த மிகப்பெரிய தியாகம்தான் இந்த
திருவிருந்து ஆராதனை. ஆமீன். அதனால ஆராதனைக்கு ஆயத்தில்லாமல் நம்ம வரக்கூடாது. அதனால தான் போன வாரத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதனை இருக்கிறது 1ஆம் தேதி இருக்குன்னா 1ஆம் தேதிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே தேவை, எல்லாருக்கும் தெரியும். அதனால சேஷமாக ஊழியத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆயத்தத்தோடு வந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படியே வந்து பவர் பாயிண்ட் போடுற ஆட்கள் அப்படியே பின்னாடி இப்படி இருந்தால் அப்புறம் ஆடியோவில் ஆள் இல்லை, இந்த நிலைமையெல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். 2025 இப்படியே போகட்டும். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கடைசி வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்துட்டோம். அட்லீஸ்ட் 26லேருந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு எந்த போராட்டம் வரக்கூடாது. அவர்களும் ஆயத்தத்தோடு வரணும். ஆமேன். தூங்கிட்டேன் எந்திரிச்சிட்டேன் இந்த பேச்சே இல்லாமல் வேற ஏதோ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருக்கே முழு இருதயத்தோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஆமேன். அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், ஆராதனைன்றது முதல் முறையாக வேதத்தில் எங்கே தெரியுமா வருது? ஈசாக்க போய் பலிபீடத்தில் வைக்கிறப்ப. அல்லேலூயா. நான் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறோம், அதுதான் ஆராதனை. வேற எல்லாத்தை விட ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நம்ம செஞ்சால் அது பேர் தான் ஊழியம். ஆமேன். எனக்கு இருக்கிற எல்லாம் அதெல்லாம் செகண்டரி. எனக்கு ஆண்டவர் தான் முதல்ல. அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்ததே அவர் தான். எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது அவர் தான். அவர் தான் என்னை வாழ வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயாவா சொல்லாமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இத்தனை மாதங்கள் பாதுகாத்தார், வேலையை தந்திருக்கிறாரு, குடும்பத்தை தந்திருக்கிறாரு, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லா உறவுகள், சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். நிறைய பேருடைய கனவுலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க அது இல்லை இது இல்லைன்னு. நிறைய பேருடைய கனவு, இப்படி ஒரு வீடு இருக்கணும், இப்படி ஒரு வாகனம் இருக்கணும், இப்படிலாம் நிறைய பேருக்கு கனவு. ஏன் இந்தியாவில் நிறைய பேருக்கு 3 நேரம் சாப்பாடே கனவா இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை நல்ல நேர்த்தியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்னு நினைச்சிட்டாலே முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும், முழு மனதோடு செய்யணும், முழுசா அவர்கள் அன்பு கூற வேண்டும். அதுதான் ஆராதனை. ஆமென். 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5:2 வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வமுடையதாய் இருக்கிறது, பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. எப்பருந்து இவர் புறப்படுவார்? ஏதோ திடீர் பிளான் இல்லை. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் எல்லாம் பிளான் பண்ணி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளும் எதையும் பிளான் பண்ணி தான் செய்யணும். ஆமென். நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு போகணும்னா ஒரு பிளான் இருக்கணும். 5:15 5 மணிக்கு அலாரம் வைக்கணும். பிளான். 5:15 எந்திரிக்கணும். சாரி, தப்பா சொல்லிட்டேன். 5:05 எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே குளிக்கணும், அப்புறம் கிளம்பணும். அதற்கான ஆயத்தம் இதெல்லாம் பண்ணாம திடீர்னு ஆண்டவர் ஏதோ ஏசானவர் திடீர்னு பிதா இன்னைக்கு போயிடலாமா, ஓகே, அப்படி போகல. அப்படி செஞ்சா அது சரியா இருக்காது. பைபிளில் பாருங்க, அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கான்? அனாதியா இருக்கிறது. அல்லேலூயா. அனாதின்னு என்னன்னு தெரியுமா? அதற்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது, சொல்லுங்க, எண்டிங்கும் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப பிகினிங்லேயே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பதே இதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய டிவைன் மாஸ்டர் பிளான். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு புரியாது. ஏன் ஆண்டவர் ஏதேனை ஆரம்பிக்க வேண்டும், ஏன் ஏதேனை இந்தியாவில் வைக்கல, அமெரிக்காவில் ஏன் வைக்கல, இதெல்லாம் நமக்கு ஒரு நாளும் புரியவே. உங்களுக்கெல்லாம் புரியுமா? அல்லேலூயா. கொஞ்சம் கூட நமக்கு புரியாது. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய டிவைன் மாஸ்டர் பிளான். அது மட்டும் நமக்கு புரிஞ்சா போதும். அல்லேலூயா. அதை விட ரொம்ப இன்னும் ஷார்ட்டா சொல்லலாம், ஆண்டவர் மேல நம்ம அன்பு இருந்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கண்டிப்பா நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் ஆண்டவர் வச்சிருப்பார். அவரோட அன்பா அவருடைய கையை பிடிச்சு போய்கிட்டே இருந்தா போதும், போற வழியெல்லாம் சர்ப்ரைஸாவே இருக்கும். அல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவி கணவனை சர்ப்ரைஸ் பண்ண விரும்புற, அதுக்கெல்லாம் பெரிய மாஸ்டர் சர்ப்ரைஸ் பண்றது ஆண்டவர். அல்லேலூயா. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத காரியங்களை ஆண்டவர் அதிசயமாய் செய்வார்.
அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. இது இப்படி இப்படி போனா அப்படி இப்படி நடக்கும், இது நம்ம பிளான். ஆனா ஆண்டவர் சொல்ற ஏசாயால, ஓ வழி என் வழியே இல்லை, என் வழி தனியான ஒரு டிஃப்ரெண்டான வழி. அது உன்னை ஆசீர்வாதத்துமாய் நடத்துகிற வழி, உன்னை போய் நித்தியத்துல சேர்த்துகிற வழியிலே நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அதில் சில நேரம் பள்ளங்கள் வரலாம், வனாந்திரங்கள் வரலாம், கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுவார். அனாதி தேவன். எப்ப ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். உன் கண்ணியின் வயிற்றிலே பிறப்பான், உன் தலையை அவர் நசுக்குவார் அப்படின்னு நமக்கு புரிகிற மாதிரி ஆதியாகமத்தில் எழுதி வச்சாலும், மறுபடியும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமா, இந்த மீகா தீர்க்கதரிசி ஏசாயா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர், அவரு சொல்றாரு, இங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இங்க சின்ன இடமாகிய பெத்லகேமிலிருந்து வரப்போகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க சின்னவங்களா இருக்கலாம், யாரும் புரிந்து கொள்ளாதவங்களா இருக்கலாம், யாரும் நம்மள இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளை நினைக்காம, இவங்க கிட்ட எல்லாம் என்ன நன்மை வரப்போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா சொல்றாரு, அங்கிருந்து இஸ்ரவேலை ஆள போகிற பிரபு, அவருடைய நாட்கள் எப்படி இருக்கும் சொன்னா நித்திய நாட்களா இருக்கும். அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவர் தாவீதின் வேரிலே வந்தவர், தாவீதின் குமாரன் என்று அவருக்கு பெயர். ஆமென். சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். மீகால சொல்லிட்டு ஆண்டவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஒரு 1000 வருஷம் அப்படியே பின்னாடி வந்துடலாம். ஏறக்குறைய 750 வருஷம் கிட்ட அப்படியே நீங்க திரும்பி வந்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 2:6 வாசிக்கலாம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, இந்த மாதிரி ஒரு தேவன் வானத்திலும் பூமியிலும் எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை அவர்கள் அவருடைய பிறப்பை எவ்வளோ அழகா துல்லியமா, எந்த இடத்துல கூகுள் மேப்லாம் கிடையாது, அப்போ லொக்கேஷன்லாம் கிடையாது. இப்போ பெத்லகேம்ல மட்டும் இல்லை, பைபிளில் அவர் எங்க மாட்டு தொழுவத்தில் என்று எக்ஸாக்டா ஆண்டவரால் எழுதி வைக்க முடியும். ஆமென். இயேசுவர பிறப்பை எக்ஸாக்டா ஆண்டவர் எல்லாம் டிசைன் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருப்பாருன்னா, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நிச்சயமா வச்சிருப்பாரு. நான் நம்புறேன், 100% நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்க நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏரோது நாட்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். 3ஆவது வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனுடைய கூற எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். ஏரோது ராஜா ஒரு பெரிய பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்யறான்? இயேசுவுடைய பிறப்பை குறித்து எல்லாரும் சொல்றாங்களே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார், எங்கே பிறப்பார் என்று அவன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்? வேத பாரகர். அவங்க பேர் என்ன? பிரதான ஆசாரியார். அவங்க என்னன்னா, அவங்க கிட்ட கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகாவில் உடனே அவங்க பார்க்குறாங்க, இது எங்க தெரியுமா? பெத்லகேமில் அவர் பிறப்பார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் எங்க தெரியுமா இருந்தாங்க? பெத்லகேம் 5 மைல் தூரம் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எங்க பிறப்பாருன்னு தெரியும், அவர் பிறந்திருக்கிறாருன்னு தெரியும், கிழக்குல நட்சத்திரம் வந்திருக்குதுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அப்படியே இருந்தாங்க, ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த ஏழை மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டவனே அவர்கள் ஓடி போய் சந்தோஷத்தோடு எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை அவர்கள் பரப்பினார்கள். இந்த நற்செய்தி எல்லார்ட்டையும் சொன்னாங்க. ஆனா பைபிளை கரைச்சி குடிச்சவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரியும், மீகா தெரியும், எல்லாம் தெரியும், ஏசாயா தெரியும், எல்லாம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு பக்கம் பேஜ் நம்பர்லாம் தெரியும், கால்குலேஷன், பைபிள் கால்குலேஷன் தெரியும்.
நீ ஆண்டவர் பத்தி வாயை திறக்கலன்னா எல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இயேசு என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வந்தவனே சரித்திரம் ரெண்டாய் மாற்றப்பட்டிருக்கிறது. உலக சரித்திரம் ஏன் சரித்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு முன் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. இயேசு என் வாழ்க்கையில் வந்தோடனே என் வாழ்க்கை வேற மாதிரி வேற டைரக்ஷன்ல போய் இருக்கிறது. இது தெரிஞ்சா போதும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. என்ன கேள்வினா, எவ்வளோ தெரியுது இல்லை, எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், எவ்வளோ இந்த வார்த்தை நம்மளை மாற்றி இருக்கிறது. ஆமேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். வேத பாரகர் அப்படியே அவங்க இந்த ஏசாயாவையும் மீகாவையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அண்டர்லைன் பண்ணுவாங்க, பத்திரமா பாதுகாப்பாங்க. அவர் பிறந்திருக்கிறாருன்னு தெரியும். ஆமேன். எங்கே பிறந்திருக்கிறாருன்னு தெரியும். ஒரு முயற்சி எடுக்கல. ஆனா நேத்து நம்ம வாசித்த மாதிரி ஆண்டவர் நமக்கு இதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமேன். பிதாதான் நமக்கு இதை வெளிப்படுத்தினார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினால்தான் நம்ம ரட்சிப்பு வந்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இந்த கண் மூடப்பட்டிருக்கிறப்ப கர்த்தர் கிருபையா நம்மளை நம்பி இந்த கனமான ரட்சிப்பை, இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். தயவு செய்து அந்த ரட்சிப்பை இழந்து போயிட வேண்டாம். எதற்காக இந்த ரட்சிப்பை நீங்க விட்டுவிட வேண்டாம். மாறாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதல்ல நம்ம குடும்பத்திற்காக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்கள் காலையிலே எந்திரிச்சு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைச்சு, 7வது வசனம், நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரிக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா விசாரிக்கிறான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள் என்று தவறான மோட்டிவோடு அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. ஆமேன். கூகுள் மேப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், இது எங்கெல்லாம் போகுது. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த கூகுள் மேப்பை 2025 வருஷத்துக்கு முன்னாடியே பரலோகம் யூஸ் பண்ணியிருக்கு. அல்லேலூயா. டெக்னாலஜியில் நம்ம நினைக்கிறோம் பைபிள் ரொம்ப ஓல்டு, இதெல்லாம் என்ன டெக்னாலஜி. நான் சொல்றேன், இன்னும் ஒரு 1000 வருஷம் இருந்தாலும் இந்த டெக்னாலஜியை மீட்கவே முடியாது. அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமா பரலோகத்துக்கு போறப்ப நான் எதிர்பார்க்கிறேன், ரொம்ப பயங்கரமான டெக்னாலஜிலாம் அங்க இருக்கும். ஆமேன். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப கம்மி. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா நியாயம் தீர்ப்பாரா, எப்படி உள்ள விடுவாரு, டைம் இருக்குமா, இதெல்லாம் இப்படி அப்படி அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆமேன். நம்ம ரிலையன்ஸ் மால் போனாவே நம்ம போனா ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்குது. அல்லேலூயா. பரலோகம் அதை விட எவ்வளவு அட்வான்ஸ்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் அங்கே நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து வைத்திருப்பார். பாருங்க, அந்த நட்சத்திரம் போயிட்டே இருக்குது, பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. கரெக்டான ஸ்பாட்ல அது நிற்குது. அது நிற்கும். அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது, 10வது வசனம் வாசிக்கலாம் எல்லாரும். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஒரு மாதிரியா இருந்தாங்கல்ல. எப்படி இருந்தாங்க? அப்படியா இருக்கு. ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படியா இருக்குது. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு பிறப்பா. நான் இங்க அல்லேலூயா எவ்வளவு சொல்றேன். கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் தூக்கம் தெரியலன்னு நினைக்கிறேன். நல்ல ஆனந்த சந்தோஷமா. அல்லேலூயா. ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஏன் தெரியுமா? ரொம்ப அவங்க ஆர்வமா அவங்க தேடி வந்தாங்க. அவரை பார்த்த உடனே, நட்சத்திரங்க நின்ன உடனே, இயேசு அங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்ன உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இயேசு ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஆனந்த சந்தோஷம். அந்த சந்தோஷக்கீட எத்தனை கோடி கொடுத்தாலும் அது பொறவே பொறாது. அல்லேலூயா.
உலகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருந்தாலும் ஆண்டோடைய பிரசனம் மாதிரி ஒரு சந்தோஷமான இடம் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் சொல்றீங்க? யாரெல்லாம் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அவங்களால தான் அப்படி சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சில டைம்ல பைபிள் படிச்சா கூட இந்த பிரசனத்தை நம்மளால முழுமையா உணர முடிகிறது. அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமான இந்த பிரசனத்தை உணர முடியாம எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு மிகுந்த சந்தோஷம். அந்த நற்செய்தியை நமக்குள்ள வைக்காதீங்க. நற்செய்தி என்ன பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள வைக்காதீங்க. வந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள். ஆமே. 10 பேருக்காக ஜெபித்திருக்கிறோம், ஜெபிக்க போறோம். வந்து பாருங்கள். இயேசு பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர்தான் உண்மையான ராஜா. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பந்தி நமக்காய் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லாரும் நம்ம எழும்பி நிற்கலாம். யாரெல்லாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அபாத்திரமா யாரும் இந்த பந்தியில பங்கு பெறக்கூடாது. கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிறப்பு எத்தனை அதிசயம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் எழும்பி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த கனமான பந்தியில் என்னை நீர் வைத்திருக்கிறேன். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான், கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினான் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பந்தி பரிமாறலாமா? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு சில பனிஷ்மெண்ட் தரார். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சிட்சிக்கிறார். ஏன் தெரியுமா? உலகத்தோடு நம்மளை நித்திய ஆக்கினைக்கு போட அவருக்கு மனதில்லை. மாறாக சில சிட்சைகள் நிமித்தம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உடைய கல்வாரி அன்புக்காய் நன்றி 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 கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியை நம்ம கனமாய் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் அப்பமும் ரசமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிடிக்கப்பட்ட சரீரத்துக்காய் நன்றி. நம்ம எல்லாரும் இந்த அப்பத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி 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 அப்பா. எங்களுக்காக பிற்கப்பட்டவுடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. நம்ம எல்லாரும் ஏகோபித்து இந்த அப்பத்தை நாம் புசிக்கலாம். சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்துக்காய் நாம் நன்றி சொல்லலாம். இசப்பா, உமக்கு நன்றி ராஜா. உடைய ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை பாதுகாத்ததே. உடைய விலையேற பெற்ற ரத்தத்தின் ஆண்டவரே மறைவிலே நீர் எங்களை வைத்துக் கொள்ளுவீராக. சிந்தப்பட்ட ரத்தத்துக்காய் நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த ரசத்தை பண்ணோம்.
கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவர் அப்பா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நன்றி சொல்லலாம். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Father. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? உடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கலாம். வாய்களை திறந்து அவருடைய பெயர்களை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கடந்த வாதம் முழுதும் தேவன் நம்மை நன்மையாய் நடத்தி வந்திருக்கிறார். 11 மாதத்தை முடிக்க செய்தார். இந்த 12வது மாதத்திலும் தேவனை துதிக்கத்தக்கதான கிருபையும் ஜீவனையும் பலனையும் கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனையோ நாட்களிலே இந்த நாட்களை நான் எப்படி நடத்தி செல்லுவேன் என்று நான் திகைத்து நின்ற பொழுது என் தேவன் கரத்தை பிடித்து கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை நீ நடத்தி சென்றதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். தேவன் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த என்னை கர்த்தர் ரட்சித்து அழைத்து தேவன் அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரே. அநேகரை நீதிக்குட்படுத்தப்பட்ட பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா எழுதி கொடுத்த எல்லா பேருக்காக ரட்சிப்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் திறப்பறை நிற்கிறோம். சுவரை அடிக்கிற மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா சுவிசேஷமாய் அறிவிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு பலனை தாங்க அப்பா, ஒரு கிருபையை தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கிடைத்த சமயத்தை நான் பயன்படுத்தத்தக்கதாக எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை விடாதீங்க. நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு நல்ல சத்தம் உங்க வாயில திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையாய் நடத்துங்க. இந்த மாதம் எப்படி என்று சொல்லுகிற நமக்கு கர்த்தரே முன்னாக போய் கோணலாய் இருக்கிறவளை சபைப்படுத்தி நம் தேவைகளை சந்தித்து மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. பிஸ்னஸ்க்காக, தொழில் செய்கிற மக்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே சம்பளத்தை இரட்டிப்பாய் மாற்றி கொடுங்க. வேலையில்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரித ரமன ஷகனதுலபா. ஆண்டவரே அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னையும் மாவும் குறையாமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும். நல்ல பல, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியத்தை தேவன் எனக்கு கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் நம் சுவிசேஷமாய் அறிவிக்க போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி பாதுகாப்பை கர்த்தர் தரும்படிக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பத்தலான பைகளை எங்களை விட்டு விளக்குங்க சாமி. எங்கள் நேரம் வீணாக போகக்கூடாது அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் நேர்த்தியாய் செலவிட சகந்த ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் போடுங்க அப்பா. எவ்வளவு மக்காக முடியுமோ அவ்வளவாய் நாங்கள் கிரியை செய்யத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திர சத்தம் குறையக்கூடாது. அல்ல ஸ்ரீலங்காவில் வெள்ளம், நேற்றுல வீட்டில் இருந்தவங்க மண் சரிவுகள், எல்லா இடத்துலையும் இயற்கை சீற்றங்கள் பயங்கரமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த மக்களுக்காக ஜெபம், அவளுக்கு நல்ல பலனையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள் இருந்த தேவன் விடுவிப்பீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இல்லாமல் ஒருவர் இருந்துடவே கூடாதப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய்
இறங்கி உதவி செய்வீராக. கர்த்தருடைய காரியம் நன்மையாய் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையானது இல்லை. வைகோஸ் ப்ரோக்ராமுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் தேவையான பலனையும் கிருபையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி எல்லா சண்டே ஸ்கூல், டீனேஜ், யூத் டிபார்ட்மெண்ட், கொயர் டீம், ஆண்டவரை டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், வாலண்டியர்ஸ் எல்லாரும் இணைந்து விசுவாசிகள் எல்லாரும் எழுந்து நின்ற தேவனுடைய வேலையை செய்யத்தக்கதாக ஊழியக்காரர் மேலே அபிஷேகத்தை போடுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஓ ரித ரப நக்க ரபல ஷக்கரதோ ரப. அதுக்கே ஒரு கிருபை வேணும் பிள்ளைகளே. அல்லேலூயா. உன் வாயை விரிவா தர, அதை நான் நிரப்புவேன்னு சொல்லுகிறாரே. ஓ ரிதா லக்க பாபோ ரிதா லக்க ரசதோ ரம நிக்கரபோ ரிந்த ரக்க ரபோ நெந்தரமன ஷரரதலபா. சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு எழுந்து வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் விரைந்து வந்து ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஓ ரிதா லமனக்கரபோ. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எல்லா வேலைகளிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற மகிமையின் மேகம் எங்கள் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமும் பலனும் வர பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. சமயம் உங்களோட பணக்காரர் இருக்கலாம், உங்களோட படித்தவங்க இருக்கலாம், உங்களோட அந்தஸ்தில் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத மாபெரும் ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கு என எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் என் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை எனக்கு விலை கரையமா. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க அவர் கந்தை துணியிலே சுற்றி வைக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாக தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருந்த அவர் எனக்காக மாம்சமாகி இந்த உலகத்திலே பிறந்தார். ஏழையின் குடும்பத்தில் பிறந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஏழையின் குடும்பத்தில் இயேசு பிறந்ததினால் ராஜாக்கள் அவனை தேடி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு இருக்கிற ராஜாக்கள் உன்னிடத்திலே வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஓ இந்த மகிமையான பாத்திரம் ஆண்டவர், இந்த மண்ணான பாத்திரத்திலே மகிமையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுது நீங்க நடத்தி செல்லுவீராக. எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. நாங்கள் ஆண்டவரை பொன்னை போல் புடமிடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் விசுவாசம் புடமிடப்படுகிறது. எங்கள் விசுவாசம் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தின் மேல் கல் வைக்காதபடிக்கு தேவனுக்கென்று வைராக்கியம் அல்ல கிறிஸ்தவர்களாய் எங்களை நிறுத்துங்க சுவாமி. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. கரங்களில் இது சமபாவம் காணிக்கை எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம் கொடு உனக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்தது, நீர் கொடுத்த பலன், நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த ஜீவன், அவைகளிடத்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அங்கீகரிங்க ஆண்டவரே. திரும்ப நூறத்தனையாய் மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நான் தருவேன் என்று சொன்னீரே. ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்ட தேவன் முழு உள்ளத்தோடு உமக்கு காணிக்கை செலுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், சபையின் தேவை சந்திக்கப்படட்டும், குடும்பத்தின் தேவை சந்திக்கப்படட்டும், தனி நபரின் தேவை சந்திக்கப்படட்டும். மீதி எடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் திரண்ட
கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பேன். குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீழ் ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை தீரு ராஜா உந்தன் சிலுவை மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரே நீர் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து கத்தாவே எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் தர போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எண்ணப்படாத இடத்தில் இருக்கிற எங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீர் வர வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள் நீர் பிறந்திருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே இன்னும் உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஊழியம் எல்லாம் செய்யறதுக்கு சபையார் விசுவாசிகள் எங்கள் லீடர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஆண்டவரே சுக பலன் ஜீவன் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து கத்தாவே மகிழ்ச்சியாக இந்த பண்டிகை நாட்களை நாங்கள் அனுசரிக்க கத்தரிங்களுக்கு உதவி செய்யும். எடுக்கிற எல்லா முயற்சியிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நன்மையாயிருப்பதாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Hallelujah.